ஸோ நம்ம சுதந்திரத்துக்கு அப்புறம் ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து லாங் டேர்ம் லோன் கொடுக்கறதுக்கு மீடியம் லோன் கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் வந்து உருவாக்குனாங்க. அதில் ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் யாருனாக்கா ஐஎஃப்சிஐஸு, அப்புறம் எஸ்எஃப்சிஸ், எஸ்ஐடிசிஸ், இவங்க எல்லாமே ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸு. இவங்க எல்லாமே ஒரு இண்டஸ்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும் இல்லை மாடர்னைஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா லோன் கொடுப்பாங்க. This financial institution grants loans for maximum period of 25 years. These loans are covered by mortgages of the company's properties and hypothecation of stock shares, etc. The major benefits derived from such loans are ஸோ இந்த லோன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 25 வருஷத்துக்கு இருக்கும். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயத்தை அடமானம் வச்சு தான் இந்த லோனெல்லாம் வாங்குவாங்க. அது ப்ராப்பர்ட்டியாக இருக்கும், இல்லாட்டி ஸ்டாக்ஸு ஷேர்ஸாக இருக்கும். இதில் ஒரு சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்னென்னு பார்ப்போம். The rates of interest payable is lower than the market rate. இதில் கொடுக்குற வட்டி பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் வாங்குற வட்டி வந்து மார்க்கெட் ரேட்டோட ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். த அமௌண்ட் ஆஃப் லோன் இஸ் லார்ஜ். அதோட லோனோட அமௌண்ட் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். However, it involves a number of legal and technical formalities, and also the negotiation period is usually long. The financial institution often nominate one or two directors to have some degree of control over the utilization of the fund and functioning of the company. ஸோ இது ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்கிறதுனால இது வந்து டக்குன்னு போய் கேட்டவுடனே கிடைச்சிடாது இந்த லோன் எல்லாமே. இதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ், லீகல் ஃபார்மாலிட்டிஸ், டெக்னிக்கல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. இது பல வருஷம் ஆகும் இந்த லோன் வந்து இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு வாங்குறதுக்கு. அதே வட்டம் இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா லோன் கொடுத்த வாட்டி அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2 டேரக்டர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் லோன் கரெக்டாக ஃபண்ட் யூஸ் பண்ணாங்களா இல்லையா, கம்பெனி கரெக்டாக தான் நடக்குதா இல்லையான்னு பார்க்கறதுக்காக. ஃபோர்த் ஒன், borrowing from commercial banks. இப்போ லோன் வந்து கமர்ஷியல் பேங்க்ஸ் மூலமாக வாங்குறது, அதை பற்றி பார்க்க போகிறோம். கமர்ஷியல் பேங்க்ஸ் in India may grant loans for a period of 3 to 5 years. These loans may be accessed by the companies for a variety of uses including capital expenditures. These may be issued against or without the collateral depending on the company's credit standing. ஸோ இந்த லோன்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க்ஸ் கொடுப்பாங்க. இந்த லோன்ஸ் வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது 3லேருந்து 5 வருஷம் வரைக்கும் இந்த லோன் வந்து கொடுப்பாங்க. இந்த லோனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அவங்க அந்த கம்பெனிக்காரங்க அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு எந்த ஒரு கொலாட்ரல் இதுவும் இல்லாமல், செக்யூரிட்டி இல்லாமல் கொடுப்பாங்க. அவங்களோட குட்வில், கிரெடிட் ஸ்டாண்டிங்கை வச்சு இந்த கமர்ஷியல் பேங்க்ஸ் தான் கொடுக்குறது. இந்த பேங்க்கோட ரிஸ்க்கை வச்சு தான் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், மெரிட்ஸ். இதில் என்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த லாங் டேர்ம் போரோயிங்கில் வந்து என்ன அட்வான்டேஜஸ் இருக்குனாக்கா, இட் இஸ் ஃப்ளெக்சிபிள் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் ஆஸ் லோன் அமௌண்ட் கேன் பி இன்க்ரீஸ் ஆஸ் பர் த பிஸ்னஸ் நீட்ஸ் அண்ட் கேன் பி ரிட்டர்ன் இன் அட்வான்ஸ் வென் ஃபண்ட்ஸ் இஸ் நாட் நீடட். ஸோ இது வாங்குறவங்க, இந்த லோன் வாங்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா இது லாங் டேர்ம் லோனு. இது